Taste the Daily. ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. ஏன்னா we are spoiling health மாத்திரம்தான் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. ஏஷியன்ஸாக ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தீங்களா, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்களா? வீட்டில் செஞ்சால் 30 கேலரி ஒரு இட்லி, வெளியில் சாப்பிட்டா 100 கேலரி ஒரு இட்லி. ஏன்னா அவங்க செய்யும் முறை, அதோட கூட கொடுக்குற விஷயம் எல்லாமே டிஃப்ரெண்ட். வீடு மாதிரி வெளியில் வரவே வராது. ஒரு இட்லிக்கே இவ்வளோ விஷயம்னா ஒரு பிரியாணியோ ஒரு பட்டூராவோ ஒரு பராட்டாக்கோ எல்லா வியாதிகளும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஓவர் வெயிட். ஸோ என்ன வேணால் சாப்பிடலாங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான இஷ்யூ இந்த காலகட்டத்தில். ஏன்னா எல்லாமே 7 மணிக்கு மேலேயே சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். மேக்ஸிமம் 9:30. அதுக்கு மேலே சாப்பிட்டா சைவ முறையில் தால், அசைவ முறையில் எக், சிக்கன், ஃபிஷ், இதுதான் ஹெல்த்தி. 3வது வெஜிடபிள்ஸ். நம்ம ஊரில் பிடிக்காத ஒரு ஃபுட் குரூப், நிறைய சாப்பிடணும். யாரோ ஒரு 45 year old உட்காண்டே இருந்தாங்க. என்னாச்சு? ஃப்ராக்சர். உட்காண்டே இருக்கிறச்சே. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. ஸோ இன்னைக்கு நம்ம குமுதம் ஸ்நேகிதிக்காக யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வெட்ரன் டயட்டீஷியன் அவங்க தான் பார்க்க போறோம், டாக்டர் தாரணி அவர்களை. வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? ஆல் குட், தேங்க்யூ. சூப்பர் மேம். ஸோ உங்களை பார்க்கும் போதே வந்துட்டு தெரியுது, நீங்கள் அக்ராஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் டயட் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துக்கு டயட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி மருவி வந்தது அப்படின்றதும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ வித் லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்டயும் எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது உங்ககிட்ட இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்வீட்டில் ஆரம்பிக்கலாம் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டோட சம்மந்தப்பட்ட ஒரு கொஷனில் தான் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். காஜு கத்லி மேலே வந்துட்டு ஒரு சில்வர் ஃபாயில் ஒன்று இருக்கும். அந்த சில்வர் ஃபாயிலை சாப்பிட்டா பிரெயின் டேமேஜ் ஆகுது அப்படின்ட்டுலாம் இப்போ நிறைய, அது ரூமரா இல்லை உண்மையா அப்படின்னு தெரியல. பட் ஐ திங்க் யூ ஆர் த ரைட் பர்சன் மேம். சொல்லுங்கள். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அது ரியல் சில்வர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரியல் சில்வர், இப்போ அந்த காலத்தில் சில்வர் பாத்திரத்தில் சாப்பிடுவாங்க, சில்வர் இது இருந்தது. அப்போல்லாம் சில்வர் மலிவாகவும் இருந்தது. ஸோ அது ஹெல்த்தி. இப்போ என்ன போடுறாங்க, இஃப் இட்ஸ் அலுமினியம் ஆர் வேறு ஏதாவது மெட்டல், அது என்ன மெட்டல்னு ஃபஸ்ட்டு தெரியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ தின்னாக பண்ணுறதுக்கு இந்த பிக்கோட இன்டெஸ்டைனில் அதை போட்டு அதை வந்து நல்லா அதை வந்து பீட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதனால் அது வந்து போடவே கூடாது, இது நல்லதே இல்லைன்னு எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டாங்க. ஸோ அது மல்டிபிள் ரீசன்ஸ். ஏன்னா வந்து அதை க்ளீன் பண்ண முடியாது, வெஜிடேரியன்ஸ்க்கு ப்ராப்ளம். அதை தவிர அதுலேருந்து நிறைய இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கொண்டுட்டாங்க. ஸோ பட் நிறைய கடை இன்னும் அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால யார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்களோ அதை வாங்காத, அது இல்லாத ஸ்வீட்டாக வாங்கிக்கிறது பெட்டர் அப்படின்றீங்க. ஸோ காஜு கத்லி பிரியராக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த சில்வர் ஃபாயில் இல்லாமல் வாங்கிக்கிறது பெட்டர்னு மேடம் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டினும் வந்துட்டு எகெயின் ஒரு ஃபுட் ரிலேட்டட் கொஸ்டின் தான். கேக் அப்படின்னு பார்க்கும்போது அதோட அந்த கலர் தான் வந்துட்டு கண்ணை மயக்குது அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஸோ அந்த கேக்கில் இருக்கிற அந்த கலர்ஸ் வந்துட்டு ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ப்ரெக்னென்ட் உமன்லாம் சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா வந்துட்டு வேண்டாம், அதில் அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்சஸ் இருக்குது, கலரிங் வந்துட்டு ஃபுட் கலர்ஸே வந்துட்டு இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேச்சு வந்துருச்சு. அதனால இப்போது வேறு வேறு டிசீசஸ் ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னெலாம் சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேசிக்காக பார்த்தீங்கன்னா யாருக்காவது வீசிங் இருந்தாலே போகும், அந்த கலர்ஸ் சாப்பிட்டாலே அதனால வீசிங் ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கே வீசிங் வருது, பொல்யூஷன், இந்த பிரச்சனைகள்னால. டெஃபினட்டாக அந்த கேக்கில் இருக்கிற அந்த கலர்ஸ் சாப்பிட்டா அவங்களுக்கு அது எக்ஸ்ட்ராவாக வீசிங் வந்துடும். தே கேன் ஈவன் கோ இன் டு அன் அட்டாக், அந்த அளவுக்கு ஆகலாம். ஸோ நன் ஆஃப் தீஸ் கலர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரைட் ப்ளூ கலரில் நம்மளுக்கு ஏதாவது உணவு நேச்சுரலாக கிடைக்குதா, இல்லை அந்த பிரைட் பிங்க்கில் நம்மளுக்கு நேச்சுரலாக ஏதாவது கிடைக்குதா? இப்போ பச்சை கிடைக்குது, பட் அவன் போடுற அந்த பிஸ்தா கேக்கில் போடுற அந்த பச்சை அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது பட்டு புடவை மாதிரி இருக்குது அந்த கலர்லாம், புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் டெஃபினெட்லி சிந்தட்டிக் கலர்ஸ். இப்போ ஸ்ட்ராபெரி போட்டு நம்ம வீட்டில் நிறைய விஷயம் செய்கிறோம், அதோட அந்த பிங்க் கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட் இந்த கேக்கில் போடுற பிங்க் கலரை விட.
அதே மாதிரி பிஸ்தாங்கிறது பச்சையே கிடையாது. அது ஏன் பிஸ்தாவையும் பச்சையும் சேர்த்தாங்கன்னாலே ஒரு டவுட். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இட்ஸ் லைட் ப்ரௌனா இருக்கிற ஒரு விஷயம், மேபி லைட் ரொம்ப லைட்டா கிரீன், பட் இந்த ஒரு கிளி பச்சை மாதிரி ஒரு பச்சை கலர் போடுறாங்க. ஸோ இந்த எல்லாமே கெமிக்கல்ஸ். இப்போ முன்ன காலத்துல பார்த்தீங்கன்னா என்னைக்கும் ஒரு நாள் சாப்பிடுவாங்க, ஒரு பர்த்டேக்கு மாத்திரம்தான் கேக் வெட்டுவாங்க. இப்போ ஒரு வெட்டிங் ஆனிவர்சரின்னா கேக்கு, ஒரு அவார்டுன்னா ஒரு கேக்கு, எல்லாத்துக்குமே ஒரு கேக் அந்த மாதிரி வெட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸை அடிக்கடி சாப்பிட்டா டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா சிந்தட்டிக் கலர்ஸ் வந்து ஈவன் கேன் காஸ் கேன்சருங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால எந்த அளவுக்கு நம்ம இதை தவிர்க்க முடியுமோ நல்லது. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இந்த டைமில் இருக்கிற 65-70 வயசு இருந்தவங்க, அவங்க குழந்தைங்களா இருக்கிறச்சே இதெல்லாம் கிடைக்கல. இப்போ நீங்கள் ஒரு மால்குள்ளே போனாலே கேண்டி அந்த கலரில் தான் கிடைக்குது. ஸோ இவங்க வந்து குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வீட்டில் கொண்டுடுறாங்க. பட் ஆக்சுவலாக அவங்களும் சாப்பிட்றதுக்கு, புரியுதுங்களா? த ரீசன் இஸ் அவங்க பாவம் அதை என்ஜாய் பண்ணதே இல்லை. பட் இது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஏன்னா வீக்கெண்ட்னா சாப்பிட்டு தான் ஆனும், வெளியில தான் சாப்பிட்டு தான் ஆனுங்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்துடுச்சு. அப்போ நீங்க இதை பார்த்தா ஒரு குழந்தையோ ஒரு பெரியவங்களோ அதை சாப்பிடாத இருக்க போறது இல்லை. அப்போ வீக்லி அப்படின்னு அதை தவிர வீட்டுக்கு யாரோ கொண்டு வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ஹெல்த்தி அட் ஆல். இன்னொரு போக்கும் பேசப்படுது இல்லையா, நான் என்ன வேணாலும் சாப்பிட்றேன்ப்பா, நான் வந்துட்டு கேக் சாப்பிட்றேன், பிரியாணி சாப்பிட்றேன், ஜூஸஸ் குடிக்கிறேன், ஜங்க் ஐட்டம் சாப்பிட்றேன், பட் நான் ஒர்க் அவுட் பண்ணிடுறேன், எவ்ரி திங் இஸ் சார்ட்டட், எவ்ரி திங் இஸ் பேலன்ஸ்ட், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்துட்டு செலிபிரிட்டிஸோட டெஸ்டிமோனியெல்லாம் மாறிட்டு வருது. இப்போ நம்ம செலிபிரிட்டி பார்த்து தானே எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ செலிபிரிட்டிஸ் வந்துட்டு நான் எல்லாமே சாப்பிட்றேன், லிவிங் அந்த மாதிரி ஒரு லைஃப், பட் இருந்தால் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், பர்னிங் அவுட் எவ்ரி திங். ஸோ எல்லாமே போயிடுச்சு. அப்படி உண்மையிலே போயிருமா? ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க? ரிசர்ச் எடுத்திங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு டாக்டர் பண்ணியிருக்காரு, 100 பேர் எடுத்தா 2 பேர் தான் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஒர்க் அவுட்னா வெறும் 45 மினிட்ஸ் வாக்கிங்கே 2 பேர் தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு மேரத்தான் போகிறாங்கன்னா அந்த ஒரு 6 மந்த்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் விட்டுடுறாங்க. ஸோ அவங்க வீட்லேயே யோயோ இருக்குது, தட் இஸ் டியூரிங் மேரத்தான் ஒல்லியாக இருக்காங்க, அப்புறம் வெயிட்டை போட்டுடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கிறதே, ஐயோ நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன், நான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் போய் இட்லி வடை சாப்பிட்றாங்க. ஸோ ஒரு வாக்கிங்கிறது ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். நீங்கள் ஒர்க் அவுட்னு சொல்கிறது ஜிம்மில், நிஜமாகவே ஜிம்மில் போய் வெயிட்ஸ் எடுத்து ரோயிங் பண்ணி பண்ணுறாங்களா? இது ரொம்ப ஃபியூ. அதனால நம்ம ரொம்ப பார்க்கணும். இப்போ நம்ம எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணால் கூட நம்ம சாப்பிட்ற உணவு அளவு கேலரிஸ் எக்ஸசைஸில் லூஸ் பண்ணவே முடியாது. இப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆப் போட்டிருந்தேன், இப்போ இல்லை அது. பட் அதில் என்ன போட்டோன்னா, பேசிக்காக நீங்கள் சாப்பிட்ற உணவும் நீ எக்ஸசைஸ் பண்ணுறது எவ்வளோ அந்த கேலரி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள். நம்ம ஒரு ரன்னிங் பண்ணால் கூட ஒரு 2 ஹவர், ஏன்னா அந்த அளவு ஃபுல் ஸ்பீட் பண்ண முடியாது இல்லையா, கொஞ்சம் குறைஞ்சி அப்புறம் திருப்பி ஜாஸ்தி அப்படி தான் பண்ண முடியும். அப்போ கூட மேக்ஸிமம் 400-500 கேலரிஸ் தான் குறைய முடியும். அதே நீங்கள் ஒரு பிட்சா சாப்பிட்டாலே ஒரு பீஸ்லேயே 600 கேலரிஸ். அப்போ எங்கே இதுவும் அதுவும் மேட்சே பண்ண முடியாது. ஸோ என்ன வேணால் சாப்பிடலாங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான இஷ்யூ இந்த காலகட்டத்தில். ஏன்னா எல்லாமே கேலரி டென்ஸ் ஃபுட்ஸ். கேலரி டென்ஸ் ஃபுட்னா என்ன? ஒரு வாய் நிறைய சாப்பிட்டா அதில் எவ்வளோ கேலரின்னு பார்த்தீங்கன்னா 50, 60, 100 அப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த மாதிரி உணவு தான் பீப்புள் சூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒபேசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. அதுதான் ரூட் காஸ். எல்லா வியாதிகளும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஓவர் வெயிட். அதில் தான் ஆரம்பிக்குதுன்றீங்க. இப்போ வந்து பெரும்பாலும் நாங்கள் பார்க்குறது என்னென்னா வந்துட்டு பிபிஓஸ்க்காக ஆரம்பித்தோம், ஐடி பீப்புளுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து 1 AM 2 AM 3 AM 4 AM பிரியாணி, அதாவது நட்ட நடு ராத்திரியில் பிரியாணி, இல்லைன்னா வந்துட்டு இந்த ஜங்க் ஃபுட்டு, கபாப்ஸு, ஐஸ்கிரீம் பார்லர்ஸு, இதெல்லாம் வந்து 24/7 ஆயிடுச்சு நம்ம இந்தியாவிலும். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுட் வந்துட்டு எந்த நேரத்துலையும் ஃப்ரெஷ்ஷாக ஹாட்டாக நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்டு நம்ம வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசி ஆப்ஷனாக தான் நம்ம ஃபுட்டை வச்சுருக்கோம். ஸோ மிட் நைட்டில் தான் வந்துட்டு சாப்பிட்றாங்க. அதாவது அது வேற வழி இல்லாமல் சாப்பிட்றது ஒரு போகுனாலும், அலாம் வச்சு நான் 3 மணிக்கு எழுந்துச்சு போய் சாப்பிட்டேன்ற ஒரு க்ரௌடும் இருக்க தான் செய்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம சொல்கிறோம் 7 மணிக்கு மேலேயே சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம்.
மேக்ஸிமம் 9:30. அதுக்கு மேலே சாப்பிட்டா உணவு டைஜஸ்டே ஆகாது. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, நான் ஒரு பிரியாணி எடுத்தேன்ப்பா சண்டே, ஒரு கட்டு பிடிச்சேப்பா, அதுக்கப்புறம் நான் ஏரேட்டட் ஜூஸ் குடித்தேன்ப்பா இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஹெவி ஃபுட்ஸ். வீட்டை விட்டு வெளியில் போனாலே ஹெவி ஃபுட்ஸ். ஒரு இட்லி வீட்டில் செஞ்சால் 30 கேலரி ஒரு இட்லி, வெளியில் சாப்பிட்டா 100 கேலரி ஒரு இட்லி. ஏன்னா அவங்க செய்யும் முறை, அதோட கூட கொடுக்குற விஷயம் எல்லாமே டிஃப்ரெண்ட். வீடு மாதிரி வெளியில் வரவே வராது. ஒரு இட்லிக்கே இவ்வளோ விஷயம்னா ஒரு பிரியாணியோ ஒரு பட்டூராவோ ஒரு பராட்டாக்கோ நம்ம பேசவே முடியாது. ஏன்னா வெளியில் என்ன, ஒன்லி டேஸ்ட். உங்கள் ஹெல்த்தை பற்றி ஒரு நிமிஷம் கூட அவங்க யோசிக்கல. இவ்வளோ வித்தமா, இன்னைக்கு பணம் பண்ணுமா, முடிஞ்சுது. அதே பாதர்ட் உங்களை 10 வருஷம் கழித்து பார்த்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களா, தேர் நாட் பாதர்ட். வேறஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த கவலை இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப ஜாகிரதையாக எல்லாமே பண்ணுவாங்க. ஒரு சிம்பிள் எடுங்களேன், ஒரு கல்யாணத்துக்கு போங்க, இல்லை யாரோ சுட சுட தோசை வெளியில் போடுறாங்கன்னா ஒரு கியூவே நிற்கும். என் வீட்டில் தோசை பண்ணுறது இல்லையா? எல்லார் வீட்லேயுமே இப்போ நார்த்தோ சவுத்தோ, நார்த் இண்டியனோ சவுத் இண்டியனோ, ஈஸ்டோ வெஸ்ட்டோ, எல்லாருக்குமே தோசை பண்ண தெரியும். ஏன் சாப்பிட்றதில்ல? வீட்டில் தோசை பார்த்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ணுவாங்க. வெளியில் போய் ஒரு தோசைன்னு நீங்கள் கேட்டாலே ஒரு கிண்ணம் எண்ணெய் தான் போடுறாங்க. அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு தட் மெனி கேலரிஸ். 1 ml எண்ணெய் 9 கேலரி, 10 ml எடுத்தால் 90 கேலரி. இவங்க ஒரு கிண்ணம் நிறையா ஊற்றினா எங்கேயோ போயிடுது, எண்ணெய் மாத்திரம். அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம், அது கூட வடை, மற்ற ஐட்டம்லாம். ஸோ அதனால ஜாகிரதையாக இருக்கணும். அண்ட் இது நைட்டில் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது. இவங்க தான் நாளைக்கு டைஜஷன் இஷ்யூஸ். முன்ன எல்லாம் டைஜஷன் இஷ்யூன்னா 70 வயசுக்கு மேலே சொல்லுவாங்க. இப்போ 10 வயசுலேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது காரணம் இதுதான், கண்ட்ரோல் இல்லை. தேர் இஸ் நோ மைண்ட் கண்ட்ரோல். என்ன வேணால் சாப்பிடலாம், என்ன வேணால் பண்ணலாம், பெரியவங்க சொன்னதை கேட்க மாட்டோம். இதுதான் இன்னித்து ஜென்ரேஷன். பட் வி ஆர் ஹெட்டிங் ஃபார் ட்ரபிள். ஏன்னா ஏஷியன்ஸாக ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இந்தியாவிலேருந்து வந்தீங்களா, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்களா, யூ ஆர் டூம்ட் அப்படின்பாங்க. என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு முதல்ல எனக்கு தோணும். கேட்டால் உங்களோட ஜெனட்டிக்ஸ்க்கு உடம்புக்குள்ள ஜாஸ்தி கொழுப்பு சத்து இருக்குது, அதனால உங்களுக்கு சான்ஸ் டயபெட்டிஸ்க்கோ பிளட் ப்ரெஷருக்கோ ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் உங்கள் ஊரில் இருக்கிற பொல்யூஷன்னால இன்னும் டபுள் ஜாஸ்தி. இந்த மாதிரி சொல்கிறது நம்ம இப்போ உணவு அவங்கள மாதிரி பண்ணி தப்பாக பண்ணுறோம். அதனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருந்தாலே நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த வயசாக இருந்தாலும். ஏன்னா வி ஆர் ஸ்பாயிலிங் ஹெல்த். ஹெல்த் மாத்திரம்தான் மார்க்கெட்டில் வாங்க முடியாது, வேறு என்ன வேணால் வாங்க முடியும். புரியுதுங்களா? அதனால we have to be very careful. ரொம்ப அழகாக சொன்னீங்க. எனக்கு இப்போ இந்த ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ டயட்ஸ், நிறைய டயட்ஸ் வந்துருச்சு. இப்போ ரொம்ப ஃபேமஸாக நான் பார்க்குற டயட்னா ஒன்லி வாட்டர் டயட். அதாவது நான் வெறும் தண்ணி குடிச்சிட்டு, ஒரு காலத்தில் விரதம் இருந்திருக்கோம் டிஃப்ரெண்ட் காட்ஸுக்கு. அதுக்கப்புறம் அதை இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அது ஒரு டயட்டாக இருந்துச்சு. இப்போ வெறும் தண்ணி குடிச்சு மட்டுமே நான் வாழ்கிறேன், 30 நாள் நான் வெறும் தண்ணி குடித்தேன், நான் உடம்பு இழைச்சிட்டேன், பயங்கரமாக இழைச்சிட்டேன் பாருங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்தி? ஏன்னா உடம்புல 3/4 வாட்டர் அப்படின்றதுனால மீதியும் நான் வாட்டர் வச்சே ஓட்டிடுவேன் அப்படின்றாங்க. எப்படி அது சாத்தியமாகுது? இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டயட்டுமே வெயிட் குறைக்கிறது மாத்திரமே நோக்கம் கிடையாது. யூ ஹேவ் டு லூஸ் வெயிட் கரெக்ட்லி. உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற கொழுப்பு சத்தை குறைக்கணும், மசிலில் குறைக்கக்கூடாது. மசில் பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதனால மசிலில் குறைக்கவே கூடாது. நீங்கள் வெயிட் லூஸ் பண்ணி ஒரு கிழவி இல்லை கிழமை மாதிரி இருந்தால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. ரிங்கிள் டப்பாயி ஹெல்த்தே இல்லாத பிரயோஜனமே கிடையாது. இப்போ 5 வித உணவு ஒரு நாளைக்கு வேணும், 5ம் டெய்லி வேணும். மண்டே 1 டியூஸ்டே 1ன்னு கிடையாது. இந்த 5 உணவில் தானியங்கள், ரைஸ், மில்லட்ஸ், கோதுமை, ஓட்ஸ் எல்லாமே வருது. 2வது புரத சத்து உள்ள உணவு. இது உங்களுக்கு பாடி ரிப்பேருக்கு டெஃபினட்டாக வேணும். நம்ம பிளட் செல்லே அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, நம்ம ஹேர் சேஞ்ச் ஆகுது, நம்ம நெயில்ஸ் க்ரோ ஆகுது, நம்ம உள்ளே இருக்கிற எனர்ஜி யூஸ் அப் ஆகுது. அதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சைவ முறையில் தால், அசைவ முறையில் எக், சிக்கன், ஃபிஷ், இதுதான் ஹெல்த்தி. 3வது வெஜிடபிள்ஸ். நம்ம ஊரில் பிடிக்காத ஒரு ஃபுட் குரூப்
நிறைய சாப்பிடணும், பட் யாருக்குமே பிடிக்காது. 2 டீஸ்பூன் நான் தாராளம். எப்போ கேட்டாலும் உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, அதில் ஒரு கிரீன் கலரே கிடையாது. சாலடா, இது மாடு தான் சாப்பிடணும், இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ வெஜிடபிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்டுன்னு சொன்னாலே எங்களுக்கு வந்து வாழைப்பழம் போகிறோம். ஏன் எவ்வளோ ஃப்ரூட், அதுக்குன்னு டிராகன் ஃப்ரூட், கிவி, மங்குஸ்தான் தான் சாப்பிடணும்னு யாருமே சொல்ல. கொய்யாப்பழம் சச் எ பியூட்டிஃபுல் ஃப்ரூட். பப்பாயா 12 மாதம் கிடைக்குது. இதுக்கெல்லாம் மரியாதையே கிடையாதுங்க. அதனால ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றதில்ல. கடைசி பால். இப்போ 5 பாய்சன் சொல்லி பாலையும் சேர்த்துட்டாங்க. என்ன இது? ஆயுர்வேதத்தில் பாலை வந்து ஷீரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீரம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி ஃபுட். நம்ம எப்போ வேதிக் பீரியட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பீரியட். அந்த காலத்துலேருந்து பால் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பால் தப்பு, பால்னால் தான் எல்லாம் பிரச்சனை. ஆனால் நீங்கள் பிட்சா, பர்கர், நீங்கள் எல்லாமே சாப்பிடுங்க, ஒன்றுமே ஆகாது. ஏன் பால் என்னப்பா தப்பு பண்ணிச்சு? ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இந்த ஜென்ரேஷனில் 85 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு குட் போன் ஹெல்த். ஏன்? பால் குடித்தாங்க. வீட்லேயே மாடு இருந்தது. பால், தயிருக்கு ஒரு பஞ்சமே இல்லாத அவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. இன்னைக்கு எதையும் சரியாக சாப்பிட்றதில்ல. பாலையும் விட்டுட்டாங்கன்னா கால்சியம் கிடையாது. இப்போ லாஸ்ட் வீக் கேள்விப்பட்டேன், யாரோ ஒரு 45 இயர் ஓல்டு உட்காந்தே இருந்தாங்க. என்னாச்சு? ஃப்ராக்சர். உட்காண்டே இருக்கிறச்சே, பிகாஸ் போன்ஸ் அவ்வளோ வீக் ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இஸ் பால் குடிக்காது. பாலில் கால்சியம், ஃபாஸ்பரஸ் 1:1. அது கம்ப்ளீட்டாக போனில் போய் சேர்ந்து அவ்வளோ ஹெல்த்து. இதை போய் நம்ம தூக்கி போடுறோம்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம? இது பெரிய இதெல்லாம் விட்டுட்டு 5 வேண்டாம் தண்ணி மாத்திரம் போகிறோம்னு சொன்னால் என்ன பைத்தியக்காரத்தனம்? 5 ஒரு நாளைக்கு வேணும். இங்கே தண்ணி குடித்தா வந்து டெஃபினட்டாக வெயிட் லூஸ் ஆகும். ஏன்னா பாடியிலேருந்து ஃபஸ்ட்டு வாட்டர் தான் போகுது. அதுக்கப்புறம் உங்கள் பிளட்டு சுண்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், டெஃபிஷியன்சிஸ் வந்துடும். அவங்களுக்கு போக போக கண்ணு எஃபெக்ட் ஆகும், பிரெயின் எஃபெக்ட் ஆகும். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? வெறும் தண்ணி குடிச்சு ஒரு யோகியோ இல்லை அவங்க இருக்காங்கன்னா அவங்க பாடியை அந்த மாதிரி மந்திரத்தால கண்ட்ரோல் பண்றாங்க. மைண்ட் கண்ட்ரோல் இருக்கு. நான் ஃபுல் வேலை பார்ப்பேன், வெறும் தண்ணி குடிப்பேன்னா இது வேலைக்கே ஆகாது. இது யாருமே செய்யக்கூடாது. இன்ஃபேக்ட் போன வருஷம் there was a incident where ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணி she died within a week or 10 days. இது வேண்டவே வேண்டாம். யாராவது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல்ல நிறுத்திட்டு உருப்படியாக 5 விதமான உணவு சரியாக சாப்பிடுங்க. ரொம்பவே அழகாக சொன்னீங்க மேம். இந்த விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2.